ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம லீஃப் கலர் கம்பெனியில் எப்படி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளுடைய ரெஃபர் லிங்க் எங்கே இருக்குது, நம்ம பேங்க் அக்கௌண்ட் எங்கே ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த லீஃப் கலரை பற்றி யார் சொல்கிறாங்களோ அவங்க உங்களுக்கு ரெஃபர் லிங்க் அமுச்சு விட்டுருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த லீஃப் கலர் அப்படிங்கிற நிறுவனம் 2 ஜாப் வேகன்சி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பேக்கேஜ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஜாப். இந்த 2 ஜாப்புமே அவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம எது வேணுமோ ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த 2ல் என்ன பேக்கேஜ் எடுத்தாலும் ரிஜிஸ்டர் பண்ணுறதும் டெபாசிட் பண்ணுறதும் ஒரே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ரிஜிஸ்டர் லிங்கை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஓகேங்களா? இந்த பேஜில் நீங்கள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம் கொடுத்துக்குங்க, உங்களுடைய இமெயில் அட்ரஸ். இந்த இமெயில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கரெக்டான இமெயில் அட்ரஸ் கரெக்டாக கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செலக்ட் பிளான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கம்பெனியில் மொத்தம் 2 ஜாப் அவைலபிள் இருக்குது. ஒன்று ப்ரொமோஷன், இன்னொன்று வந்து டைப்பிங் ஜாப். உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் ஜாப் வேணும் அப்படின்னா இந்த 2999 வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கீழே கொடுத்துருக்கிறது வந்து டைப்பிங் ஜாப். இந்த டைப்பிங் ஜாப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ப்ரொமோஷன் ஜாப்புக்காக உள்ள ரெஜிஸ்டர் பண்ண வர்றீங்க அப்படின்னா இந்த பேசிக் பிளானை சூஸ் பண்ணுங்க. இல்ல நான் வந்து டைப்பிங் ஒர்க்குக்காக நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன பேக்கேஜ் வந்து டைப்பிங் பண்ண போறீங்களோ அந்த பேக்கேஜை வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா 2222 பிளான் தான் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதனால அதை கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும். அதே பாஸ்வேர்டு திருப்பி கொடுத்துட்டு இங்கே ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா கீழே இருக்க சென்ட் வெரிஃபிகேஷன் கோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோட் வந்து 4 விதமாக வரும். ஸோ எதில் வேணால் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்க வெரிஃபிகேஷன் கோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மெயில் கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயிலுக்குமே அந்த நம்பர் வந்து வந்திருக்கும், பார்த்துக்கோங்க. நீங்க என்ன போன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த போன் நம்பருக்குமே அந்த கோடை வந்து அமுச்சு விட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கொடுத்துருக்க போன் நம்பர்ல வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க, அந்த வாட்ஸ்அப்புமே அந்த நம்பர் வந்து அமுச்சு விட்டுருப்பாங்க. இதே மாதிரி வெரிஃபிகேஷன் கோடு பார்த்தீங்கன்னா உங்க மெயிலுக்கு, போன் நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்குலாம் கூட வரும். ஸோ நீங்க கரெக்டா பார்த்து வந்து என்டர் பண்ணணும். இந்த வெரிஃபிகேஷன் கோடில் போட்டு நீங்க வெரிஃபை பண்ணிருங்க. ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோட் வந்து மெயிலுக்கு வந்திருக்கும். அந்த மெயிலில் போயிட்டு எனக்கு வரலன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு வந்து மெயிலில் ஓடிபி வரல அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மெயிலை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கம்பெனிலேருந்து மெயில் வந்திருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகும். இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா QR கோடு, UPIDலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஜிபேயில் போயிட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டு இந்த பேங்க் அக்கௌண்ட்டை கரெக்டாக IFSC அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிடலாம். நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு என்ன அமௌண்ட் பேமெண்ட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு அந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே அட்டாச் பண்ணிவிட்டு பே நவ் அப்படிங்கிறத கொடுங்க. நீங்கள் இதை பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு டேஷ்போர்டுக்கு வந்து போகும். ஸோ நீங்கள் இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் அமௌண்ட்டை வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணணும். இல்லாட்டி உங்கள் ஐடி வந்து பேன் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ரெடியாக இருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னா மட்டும் ரிஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம டெபாசிட் பண்ண அடுத்த செகண்டே மேலே பாருங்க, டெபாசிட் ரெக்யூஸ்ட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி வரும். நாம வந்து கரெக்டாக டெபாசிட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். நம்மளுடைய டேஷ்போர்டு கீழே 0ன்னு காட்டுது. நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்களோ அந்த அமௌண்ட் இங்கே காட்டினா மட்டும்தான் உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது வரையும் ஆக்டிவேட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணி உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து ஒரு நாளுக்குள்ள உங்களுடைய ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு நாள் கூட எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ சீக்கிரமாகவே ஆக்டிவேஷன் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த லீஃப் கலரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கம்பெனியோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைப்பிங் ஜாப்புக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய ஹோம் பேஜில் 2222 பிளான் காட்டும். நீங்கள் என்ன பிளான் போட்டிருக்கீங்களோ அந்த பிளான் காட்டும். இல்லை நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பேக்கேஜுக்காக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ப்ரொமோஷன் பேக்கேஜ் 2999 அதுக்குண்டான அமௌண்ட் வந்து இங்கே டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் காட்டும். இந்த லீஃப் கலரில் நம்ம என்ன ஜாபுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் வெப்சைட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய ரிஜிஸ்டர் லிங்கை இதை கிளிக் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி வந்துருச்சு அப்படின்னா எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்க கரண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் உங்களுடைய மந்த்லி சேலரி வந்து விழுகும். இந்த இடத்துல உங்கள் சேலரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வித்ராவல் பண்ணணும். அதுக்கு நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வித்ராவல் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வித்ராவல் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் ரெஃபர்லாம் எடுக்கணும், உங்கள் டீமை பார்க்கணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா மை டீம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க, என்ன பேக்கேஜில் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே ஷோ ஆகும்.
நெக்ஸ்ட்டு இந்த டேஷ்போர்ட கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, நீங்க எவ்வளோ வித்ட்ராவல் எடுத்திருக்கீங்க, உங்களோட டோட்டல் ஏர்னிங் ஏதாவது உங்களுக்கு வித்ட்ராவல் எதுவும் பெண்டிங்ல இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இன்ன வரையும் இந்த லீஃப் கலர் நிறுவனத்தில ஒரு வித்ட்ராவல் கூட பெண்டிங் கிடையாது. எல்லாமே சூப்பரா கரெக்ட்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நீங்க யாருக்காச்சும் உங்க ரெஃபர் லிங்க குடுத்து அவங்கள ஜாயின் பண்ண வைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த வீடியோவ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப உதவியா இருக்கும்.